இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை அலைனிங் வித் காட்ஸ் ஜஸ்டிஸ். ஸோ அலைனிங் வித் காட்ஸ் ஜஸ்டிஸ் அப்படின்ற இந்த காரியம் அது எபிரிய வார்த்தை மிஷ்பாத் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதோட அர்த்தம் நீதி, நியாயம், நியாயமுள்ள நியாய தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜஸ்டிஸ், ஹல்லேலூயா. நியாயம், ஹல்லேலூயா, நியாய தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீகா 6:8. இப்போது ஒரு நியாயாதிபதி இல்லை நியாயம் செய்கிறவர்கள் அப்படின்னு சொன்னால் முதலாவது அவங்க நியாயத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நீதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நியாயம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க சரியாக என்ன செய்ய முடியும், நீதி நியாயங்களை இந்த பூமியிலே செய்கிறவர்களாக இருக்க முடியும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் பல நீதிமன்றங்கள் இருக்குது, நியாயாதிபதிகள் இருக்காங்க, அட்வொகேட்ஸு, ஜட்ஜு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த நீதி புஸ்தகம்னு சொல்லி அவங்க ஒரு புஸ்தகம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த புஸ்தகத்தை விட நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதாகமம் மிகவும் நீதி உள்ளது, பிழையற்றது, 7 முறை புடமிடப்பட்டு உருக்கப்பட்டு சுத்தமுள்ள வார்த்தைகளாய் கர்த்தர் நமக்கு அதை தந்தார். அதனால் வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தின் ஒரு நீதி இருக்கும், உலகத்துக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அதுவும் வேதத்தின் நீதியும் நியாயமும் ஒன்றாக போகவே முடியாது. இதுக்கும் நிறைய மாற்றங்களும் வித்தியாசங்களும் இருக்கும். மீகா 6:8. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாயை திறந்து நம்மகிட்ட எதை கேட்குறாருன்னா, அவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன், என்ன பண்ண, நியாயம் செய், இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாக இரு. அப்போ நம்ம நியாயம் செய்வதை கர்த்தர் விரும்புகிறார். நியாயமாக இந்த உலகத்தை நம்ம வாழணுன்றது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. எந்த பொய்யை சொல்லி அநியாயம் பண்ணி தவறான குறிக்கல்ல வைத்து வெயிட்டில் எக்ஸ்ட்ரா வெயிட்டை வச்சு சம்பாதிக்கிறது, பொய் சொல்லி சம்பாதிக்கிறது பணத்தை, இல்லை மற்ற எந்த ஒரு தேவனுக்கு பிரியமற்ற அநியாயத்தின் திரவியம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். அதே மீகா 6:11 பாருங்களேன், 10:11. துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ. கள்ள தராசும் கள்ள படிக்கற்களும் பையும் இருக்கும் பொழுது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ. ஹல்லேலூயா. ஆனால் சொல்கிறாரு, யாருடைய வீட்டில், துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன இருக்கான், துன்மார்க்கமாக சம்பாதிக்கிற பொக்கிஷம் இருக்குது. பொக்கிஷன்னா அது, ஆனால் அது நல்ல பொக்கிஷம் இல்லை, அதுக்கு பேர் துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷம். அடுத்தது, அருவருக்கப்படத்தக்க குறைந்த மறைக்கால். நியாய நீதி இல்லாததை கர்த்தர் அருவருக்கிறார். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை பற்றி தெரியாதவங்களாம் பொய் சொல்லி லஞ்சம் வாங்கி ஏதோ ஒரு அநியாயத்தை செய்து ஒரு பெரிய லாபத்தை சம்பாதிச்சுட்டு அந்த லாபத்திலே கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பாங்க, அதிலே தசம்பாகம் போடுவாங்க. பொய் சொல்லி சம்பாதிச்சதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? அப்படி ஏற்றுக்கொள்வார்னா அதை இங்கே என்ன போட்டிருக்காரு, அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்கால் இன்னும் இருக்கிறதல்லவோ. கள்ள தராசுனா பொய்யான வெயிட்டு, பொய் சொல்லி கள்ளத்தனம் பண்ணி அந்த கள்ள தராசு கள்ள படிக்கற்களுக்கு பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோன்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அசுத்தம் உள்ளதை எப்படி கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்? அப்போ அவருடைய நீதி எப்படி இருக்கும்னா அது சுத்தம் உள்ளதாக இருக்கும், அது உண்மை உள்ளதாக இருக்கும், அதில் எந்த கள்ளத்தனமும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:7. உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. யாருக்கு இப்படி இருக்குது தெரியுமா? அநியாயத்தின் திறவுகோலை உடையவர்களுடைய, நீதியை விரும்பாதவருடைய வாழ்க்கை இப்படி தான் கடைசியாக போயிடும். ஏசாயா 1:7 எழுதப்பட்டிருக்குது. சங்கீதம் 89:14.
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். இப்போ கர்த்தருடைய ஆதாரம்னு சொன்னால் ப்ரூஃப், ஆண்டவர்கிட்ட ப்ரூஃப். நம்ம ஒரு நீதி உள்ளவர்கள் அப்படின்னா அந்த ப்ரூஃபே நீதியும் நியாயமும் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ நீதியும் நியாயமாக இருப்பது தான் ஒரு ப்ரூஃபு. நம்ம தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடிய ப்ரூஃபே ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஆதாரம். கர்த்தருடைய ஆதாரமே நீதியும் நியாயம்தான். அப்போ அவருடைய ஆதாரம் தான் நமக்கும் ஆதாரமாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா அநியாயம் செய்து மற்றவர்களை சொத்தை, மற்றவருடைய காரியத்தை அபகரித்து வைத்தவர்களை நம்ம பார்க்க முடியும். நாபோத் உடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப் ஆசைப்படுறாரு. ஆனால் அவன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஏசபேல், ஏன் அவளுக்கு எசபேல்னா அவள் ஒரு ரெபல்லியஸ். அவள் நியாயம் நீதியெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவள் நினைக்கிறத அவள் சாதிக்கணும்னு நினைப்பாள். எந்த ஒரு மனுஷன் அநியாயமாக இருந்தாலும் அதை நான் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட எந்த ஆவி செயல்படும், இந்த ஆவி செயல்படும். அப்போ நீதியாக இருக்கும் பொழுது அது நம்மளுடைய அல்ல, நம்ம அதை ஆசைப்படக்கூடாது. நியாயமாக கேட்டு அவங்க கொடுக்கலன்னா விட்டுறணும். ஆனால் இந்த இடத்துல நாபோத்துடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸை, அவனுடைய சொத்தை அநியாயமாக அந்த ஏசபேல் வாங்குறான். 1 ராஜாக்கள் 21 நீங்கள் படித்து பாருங்கள். நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்கிற ஒரு பெண். ஆனால் அவளுக்குள்ளே பயங்கரமான அசுத்த ஆவி இருக்குது, இச்சையின் ஆவி, துன்மார்க்க பிசாசு அவளுக்குள்ளே இருந்துச்சு. அந்த துன்மார்க்கத்தனம் தான் அந்த அந்த ஆகாப் கூட ஒரு ஆண் கூட அந்தளவுக்கு ஒரு இன்னொரு ஆணை கெடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் நாபோத்துடைய அந்த திராட்சை தோட்டத்தை துணிகரமாக கர்த்தருடைய பிள்ளைன்னு தெரிஞ்சு அவன் தொட்டு அதை எடுக்கிறான். அதனால தான் ஆண்டவர் கடைசியாக இயேசபேலுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும்படியாக செவுத்தில் தூக்கி அடிக்க வச்சார் ஆண்டவர் அன்றைக்கு எகுவை வைத்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய முடிவு அநியாயமாய். இந்த கடைசி காலத்தில் நம்ம என்ன வேணால் சம்பாதிச்சிடலாம், என்ன பொய் சொல்லி அடுத்தவங்களுடைய காரியங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், பொய்களை சொல்லி அநியாயங்களை பண்ணி என்னத்தை சேர்த்து வச்சாலும் கடைசி முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அநியாயம் உங்கள் முடிவிலே வெளிப்படும். அதனால் எச்சரிக்கையாக இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய நீதிக்கு எது நீதி? திக்கற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? விதவைகளுக்கு என்ன செய்கிறோம்? தாய் தகப்பனாற்றவர்களுக்கு செய்கிற நீதி இதெல்லாமே கர்த்தருக்கு உகந்த நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானியேலை அநியாயமாக தூக்கி என்ன பண்ணுறாங்க? பொய் சொல்லி வேணும்ன்ட்டு அவர் ஜெபிக்கிறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து ஒரு பொறாமையால், தானியேலை பார்த்து ஒரு பொறாமை. அப்போ தானியேல் என்ன பண்ணணும்? முடக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அவனுக்கு ஏதாவது அகேன்ஸ்டாக பண்ணி நம்ம தூக்கி சிங்கத்தின் கெவியில் போடலாம்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் விட்டாரா? அதையே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றார். இப்படிப்பட்ட அநியாயம் செய்கிற குணம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. நாம் நீதி செய்கிறவர்களாய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் போத்திபாருடைய மனைவி அநியாயமாக யோசேப்பு மேலே பழி போட்டார். பழி போடுறது ஒரு தப்பு, ஒரு பிரச்சனை. நம்ம மேலே இருக்கிற குற்றங்களை நிச்சயமாக நம்ம ஒத்துக்கொள்ளணும். அதே போல் நமக்கு மற்றவங்க அந்த குற்றம் செய்யலை அப்படின்னு தெரிஞ்சோம், நம்ம வாண்டடாக அவங்க செய்தாங்கன்னு பொய்யா நம்ம காரியங்களை சொன்னோம்னு சொன்னால் அந்த முடிவு மிகவும் மோசமாக இருக்கும். இன்றைக்கு நம்ம மனுஷங்களை ஏமாற்றி விடலாம், அந்த கர்த்தரை நாம் ஒருபொழுதும் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா வேணும்? இன்ஜஸ்டிஸ் உங்களுக்கு வருதா? அநியாயங்கள் நடக்கும்போது கர்த்தரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு அருமையான பேர் இருக்கு. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. மோசேயை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய கட்டளைகளின்படி அந்த இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வருகிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, மோசேவே இந்த ஜனங்க எனக்கு ரொம்ப கீழ்ப்படிய மாட்டாங்கப்பா, எனக்கு இவங்க மேலே ரொம்ப கோபம் வருது, நான் இவங்களை அழிச்சிடுறேன், நான் உன்னை ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்லும்பொழுது மோசேக்குள்ள அந்த நல்ல குணம் இருந்ததுனால தான் அவன் நீதியாக இருக்கான். இதே இந்த டைம் யூஸ் பண்ணி எல்லாரும் சாவட்டும், நான் தான் பெரிய ஆள் அப்படி நினைக்காம ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறான் பாருங்க, வழக்காடுகிறான். கத்திரிடத்தில் அந்த மனுஷன் பரிந்து பேசுகிறாரு. இப்போ எப்படி ஒரு அட்வொகேட்டு ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி வழக்காடுவாங்க ஒரு குற்றவாளிக்காக, அவங்க குற்றவாளி தான், இஸ்ரவேல் மக்கள் பண்ணது பாவம் தான். ஆனால் கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது? மோசேக்குள்ள கர்த்தருடைய நீதி இருந்துச்சு. அதனால தான் கர்த்தரே கோவப்பட்ட பொழுது கூட
இந்த தவறு செய்த, பாவம் செய்த, குற்றம் செய்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே பரிதபித்து, மோசே அவர்களுக்காக பரிந்து பேசி வழக்காடுகிறார். ஆண்டவரே, நீர் எப்படி அழிக்கலாம்? மற்றவங்களாம் அவங்கள என்ன சொல்லுவாங்க? மற்ற புறஜாதி ஜனங்கள், ஐயோ அவங்க கடவுள் தான் அவங்கள கொண்டு வந்தார், அவரே அவங்கள அழிச்சிட்டாரே அப்படின்னு உங்க நாமத்துக்கு தூஷணம் வந்துடும். ஆண்டவரே வேண்டாம்ப்பா, என் பேரை கிறுக்கி போடும். ஆண்டவர் எதுவும் சொல்லலை, அவர் என் பேர். அந்த அளவுக்கு ஜனங்கள் மீது மோசேவுக்கு ஒரு அன்பு இருந்தது. அதனால்தான் ஆண்டவர் தனக்காக ஆண்டவர் சும்மா எல்லாரையும் ஊழியத்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டார். மக்களை நேசிக்கிற இருதயமுடைய ஊழியர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். மோசையை போல தன்னை சுயநலமாய் நேசிக்கிறவர்களை அல்ல. தனக்காக ஜனங்க கிடையாது, எனக்காக சபை கிடையாது. சபைக்காக தான் போதகர், தேவனுக்காக தான் போதகர். அல்லேலூயா. நாம் எல்லோரும் கர்த்தருக்காக. ஸோ மெய்ப்பன் ஆடுகளுக்காக தான் மெய்ப்பன். அப்படிப்பட்ட மெய்ப்பனுடைய இருதயத்தை தான் கர்த்தர், நீதி உள்ள நியாயம் உள்ள மெய்ப்பர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆடுகள் தவறு செய்யும் பொழுது, ஆடுகள் தவறி போகும்பொழுது, பாவத்தில் விழும்போது, பின்மாற்றத்தில் போகும்போது, ஆலயத்துக்கு வராத பொழுது எப்படி நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க? நீ நல்லாவே இருக்க மாட்டே, நீ சர்ச்சுக்கு வரல, உனக்கு வேலை கிடைக்காது, நீ சர்ச்சுக்கு வரல, நீ ஒழுங்காக மார்க் எடுக்க மாட்டே, அப்படி பயம்புறுத்தி நீங்கள் காரியங்களை செய்ய போகிறீங்களா? இல்லை இல்லைப்பா, நீ சர்ச்சுக்கு வா, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடாத அப்படின்னு பரிந்து பேசி, ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக, உங்கள் சொந்த பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஊழியர்கள் எத்தனை பேர் நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி நம்ம எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, தன் சொந்த பிள்ளைகளை போல விசுவாசின் பிள்ளைகளையும் அவர்களுக்காக ஜெபித்து பாரப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தெபோராளை கர்த்தர் ஏற்படுத்துகிற ஒரு நியாயாதிபதியாக, ஷி ஹேட் த விஸ்டம் அண்ட் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். ஆண்டவரை நம்பின ஒரு பெண், யூத மார்க்கத்தில் ஒரு பெண் நியாயாதிபதி எழும்போது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அந்த காலத்திலே ஆண்டவர் தெபோராவை எழுப்பினார். அப்படிப்பட்ட விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் தெபோராக்கு தந்தார். பெண்களையும் கர்த்தர், நம்ம நீதியாக நம்ம வாழ்ந்தோன்னு சொன்னால், நீதி உள்ள வாழ்க்கை நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளுவார். நீதி நம்மை என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளை மேலே கொண்டு வரும். நம்ம நீதி நம்மை பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய நீதிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா போராட வேண்டும். அந்த நீதி அநியாயமாக ஒரு பொய் சொன்னால் போதுமா உனக்கு இந்த இடம் கிடச்சிடும், ஒரு பொய் சொன்னால் போதும் வேலை கிடைக்கும், சும்மா ஒரு சின்ன விஷயம்தான், இதுக்கு ஒரு கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னுவாங்க. ஒரு கையெழுத்து தானே, தப்பே இல்லை. ஆனால் அந்த கையெழுத்து போய் பிசாசு கொண்டு போய் நிறுத்துவான். நீ இவனை ஆஸ்வதிக்கக்கூடாது, ஏன் கையெழுத்து போட்டிருக்கான் பொய்யில். நீங்கள் நினைப்பீங்க ஒரு சின்ன காரியம் நான் கையெழுத்து போட்டேன், ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன், சின்ன காரியம்தான். ஆனால் ஆண்டவருக்கு முன்பதாக சின்னதோ பெருசோ இதுவோ, அநியாயத்தின் திரவியம்னா அநியாயம்தான். நீதியா அநியதியா அவ்வளோதான். அங்கே நீங்கள் என்ன பண்ண ஏது பண்ண அங்கே ஆண்டவரை நம்ம சமரசம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு அன்புள்ளவரோ அந்த அளவுக்கு தன் நீதியிலே குறைவற்றவராக இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயம் செய்கிறவர். அவர் நீதியிலே ஒருபோதும் பிசக மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு அன்பானவரோ, எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவரோ, அதை விட மிகுந்த நீதி செய்கிற தேவனா. ஏழைகளுக்கு அவர் நீதிகளை செய்கிறார். ஹல்லேலூயா. விதவைகளை, திக்கற்றவர்களுக்கு நீதி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாளை கூட நம்ம இந்த காரியங்களை அதிகமாக நீங்கள் தியானித்து பாருங்கள். கர்த்தருடைய நீதியை நம்ம எப்படி ஒருங்கிணைக்கணும்னு சொன்னால், நம்ம விட கீழே இருக்கிறவங்க, தன் நீதிக்காக பேச முடியாத மக்களுக்காக கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு குழிக்குள்ளே ஒருத்தன் விழுந்துடுறான். அந்த குழி இருந்த மனுஷன் தூக்கி எடுக்கிறாரு. உடனே பரிசேயர்கள் வர்றாங்க. அது எப்படி அவங்க லாப்படி மோசே கொடுத்த பிரமாணத்துப்படி நீ எப்படி இன்னைக்கு ஓய்வு நாள், நீ எப்படி அவனை தூக்கலாம்? ஆண்டவர் சொல்கிறார், நீ இரக்கமாறு. இரக்கமுள்ள நீதி. நான் சொல்கிறேன், நீதி 2 நீதி இருக்குது. ஓகே, கர்த்தருடைய விஷயத்திலேயே, கர்த்தருடைய பிள்ளைங்கக்கிட்டேயே 2 விதமாக நீதி இருக்குது. ஒன்று இரக்கமுள்ள நீதி, ஒன்று இரக்கமற்ற நீதி. இதான் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ள நீதியை குறித்து அங்கே பேசுகிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஒரு ஆடு மாடு விழுந்தாலே தூக்கி விட மாட்டீங்களா? ஒரு ஃபுல் டே ஒரு மனுஷன் எப்படி உள்ளே இருப்பான்? அது தப்பான்றாரு. எத்தனையோ வருடம் கூடியா அந்த தாயார் ஆண்டவர் ஓய்வு நாளதும் அவங்கள சுகப்படுத்துகிறார். நீ எப்படி சுகப்படுத்தலான்னு கேட்குறாங்க. அவங்க இத்தனை வருஷம் கட்டப்பட்டிருந்தாங்களே, அவங்க விடுதலை ஆகிட்டாங்களே, இல்லை சந்தோஷம் இல்லை, எப்படி அவங்க நீ கட்ட அவுக்கலாம்? எவ்வளோ அநியாயம் பாருங்கள். மக்களுக்குள்ள இப்போ என்ன மாதிரி பொல்லாத குணங்கள் இருக்குது பாருங்கள். அநீதியத்தின் திரவியம் உள்ளே இருக்குது. ஆனால் அவங்க நீதி பேசுகிறாங்க, லா பேசுகிறாங்க, மோசே லா வச்சு பேசுகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஈசப்பா ஒரு இடத்துல தாவீது
ஆசாரிகள் மட்டும் சாப்பிடக்கூடிய உணவை கூட பசியினால தாவீது என்ன பண்றாரு, அவரும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் நினைச்சிருந்தானே தாவீது அடிச்சிருக்கலாம். ஏன் அவர் அடிக்கல? அவங்க துணிகரம் கொண்டு அந்த அப்பத்தை சாப்பிடல, பசி நிமித்தம் சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் கர்த்தருடைய நீதிக்குள்ளே வரும்பொழுது கர்த்தருடைய நீதி எப்படி தெரியுமா இருக்கும்? அது இரக்கமுள்ள நீதியாக செயல்படுமே கண்டு இரக்கமற்ற நீதியாக இருக்காது. அவர் நீதி செய்யும் போது எப்படி தெரியுமா செய்வார்? இந்த மனுஷன் ஏன் இந்த தவறை செஞ்சான், எப்படி இந்த சுச்சுவேஷன் ஆச்சு, யார் இதுக்கு காரணம், இந்த சூழ்நிலை எப்படி உண்டாச்சு, எதையுமே விட மாட்டார். எல்லா சைடும் எல்லா கோணங்கள்லேருந்து ஒரு விஷயத்தை கர்த்தர் பார்த்து இந்த கரெக்டான நியாயத்தையும் நீதியும் அந்த மனுஷனுக்கு அவர் வழங்குற தேவனாக இருக்கார். இந்த சம்பவத்தை சீஷர்கள்கிட்ட ஆண்டவரே பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்? இரக்கத்தை அல்லவோ கேட்குறேன், தயவை அல்லவோ கேட்குறேன். அப்போ இரக்கமுள்ள நியாயாதிபதி நம்முடைய தகப்பன். ஹல்லேலூயா. அதே போல் ஆண்டவருக்கு என்ன பிடிக்குன்னா, ஏழைகள் தன்னுடைய நியாயத்துக்காக நிற்க முடியாதவர்களுக்காக நாம் நிற்க வேண்டும். நீதிமொழிகளில் வாசிச்சு பாருங்களேன், ஏழையோடைய நீதியை விதவையோட இது பண்ணால் உனக்கு ஐயோன்னு போட்டிருக்கவே இல்லை. அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த சிறியருக்கு எதை எனக்கே செய்த சிறியருக்கு அநியாயம் செஞ்சீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கே அநியாயம் செய்கிறீங்க. நாட்களில் நம்ம கடைசி காலத்தில் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா, நாங்கள் பண்ண பாவங்கள், அநியாயத்தின் திரவிக்கோள், கள்ள தராசு, துன்மார்க்கமான காரியம், பொய்யான காரியம், ஆண்டவரே அதுலேயே உங்களுக்கு நாங்கள் காணிக்க துணிகரமாக போட்ட பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. எத்தனை கோடி நீங்கள் காணிக்க சர்ச்சில் போட்டிருந்தாலும் அது அநியாயத்தின் திரவியம். ஒருபோதும் கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டார். ₹1 ஒரு விதவை கஷ்டப்பட்டு போடுற பணத்துக்கு வேல்யூ எத்தனை கோடி ஒரு துன்மார்க்கம் போட்டாலும் அது காலுக்கு கீழே தான் கர்த்தருக்கு கண்டி ஒருபோதும் அது பரலோக ராஜ்யத்துக்கு போக வாய்ப்பே கிடையாது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்ம காணிக்கை நம்ம வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். நம்மக்கிட்ட நீதி இருக்க அவர் விரும்புகிறார். ஏன்னு சொன்னால் பிசாசு நம்மை குறித்து புறம்பான சாட்சியை அங்கே சொல்லுவதை ஒருபோதும் ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம நிச்சயமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட உங்கள் நீதி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சபைக்குள்ளே நமக்கு நீதி இருக்கணும், மற்ற எல்லார்கிட்ட நமக்கு நீதி இருக்கணும். உங்ககிட்ட ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி நம்ம இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாருக்கும் சரிசமானமாக நீதியை வைத்திருக்கிறார், சரிசமானமாக எல்லாவற்றையும் சேர்க்கிறார். அப்படிப்பட்டவர்களாய் கிறிஸ்தவ பிள்ளைகள் நாம் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமோஸ் 5:24. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நியாயம் எப்படி இருக்கணும்? தண்ணீரை போல, நீதி வற்றாத நதியை போல புரண்டு வரணும்னு அவர் விரும்புகிறாரா. அப்போ நம்ம வாழ்க்கையில் அப்போ எவ்வளோ நீதி நியாயம் இருக்கணும் பார்த்துக்கோங்க. நீதி நியாயத்தை குறித்து அதிகமாக இந்த கடைசி காலத்தை நம்ம தியானம் பண்ணுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். திக்கற்றவர்களை, விதவைகள், அப்புறம் தனக்காக நியாயத்துக்கு பேச முடியாதவர்களுக்காக நிச்சயமாக நின்று நியாயம் வாங்கித்தாங்க. அநியாயமாக இருக்குது உங்களுக்கு தெரியுது ஒரு காலத்தில் அநியாயம் இருக்குன்னு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க, அதோட ஒருங்கிணைச்சி போகாதீங்க. ஆண்டவரே அப்பா, அதனால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்தாலும், அதனால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் அதை நீங்கள் வெறுத்து தள்ளும்போது தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. ஒரு வேலை இத்தனை நாளுக்கு முன்பதாக தெரியாமல் பல பொய்களையும் பல காரியங்களையும் செய்திருந்தா இப்போ தான் உங்களுக்கு டைமு. ஏசப்பாட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் தெரியாமல் இந்த அநியாயத்தை பண்ணிட்டேன், தெரியாமல் இந்த பொய்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டேன், கையெழுத்தை போட்டுட்டேன். ஆண்டவரே, நான் இல்லை பொய்யான வார்த்தைகளை சொல்லி அனுப்பிட்டேன். ஆண்டவரே, நான் மன்னிச்சிடுங்கப்பா. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த பூமியிலே ஆண்டவரே எங்கள் நீதிக்கு தக்கதாக சரி கட்டி அப்பா எங்களை ஒரு விஷயம் மன்னித்த ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே உங்கள் பரலோகத்தில் எங்களை பரிசுத்தவான்களாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி நான் ஏசப்பா கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக அன்றைக்கு அந்த கல்லன் 2 கல்லன் இருந்தபொழுது ஒரு கல்லன் துணிகரமாய் பேசி கொண்டே இருந்தான். ஒரு பாவின்றதை உணரவே இல்லை, அவன் குற்றவானதை உணராமல் ஆண்டவரை குறித்து பரியாசம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் இன்னொரு கல்லன் தன்னை உணர்ந்தவனாய் பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நம்ம அறையப்பட்டிருக்கிறோம், ஆனால் இவர் தான் மேசியா என்று உணர்ந்த பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே நினைவு கூறும் ராஜ்யத்திலேன்னு கேட்டான்.
அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம், நீதி உள்ள இருதயம். நீ தவறு செய்திருந்தா கூட உனக்குள்ள ஹார்ட்ல உணர்வு இருந்துச்சுன்னா, அந்த ஒரு உணர்வு போதும். நீ தப்பு பண்ணன்ற அந்த மனசாட்சி உன்னை வாதிக்கன்னு சொன்னா, உண்மையாவே கர்த்தருடைய ஆடாய் நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். தவறு செய்யாதவர்கள் ஒருவரும் கிடையாது. ஆனால் தவறு செய்துவிட்டேன் என்று எந்த மனுஷன் உணர்கிறானோ, அவனுக்குள்ளேயே தேவனுடைய வித்து இருக்கிறது. அவனுக்குள்ள கர்த்தருடைய வித்து இருக்கிறபடியால் நிச்சயமாய் அந்த ஆத்துமா காக்கப்படும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? அந்த கல்லணை போல இசப்பா எங்களை எங்களுடைய ராஜ்யத்தை நினைவு கூறும் ஆண்டவரே. அப்பா, நீ நியாயம் செய்ய வருகிறீர் அப்பா, நீதி செய்ய வருகிறீர். ஆனால் எங்கள்கிட்ட அநியாயத்தின் திரவியம் இருக்கக்கூடாது. அறிவிருக்கிற கள்ள தராசு எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடாது. துன்மார்க்கத்தின் பொக்கிஷங்கள், துன்மார்க்கருடைய பொக்கிஷம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது. இசப்பா, எங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் கொடுத்ததா இருந்தால் மாத்திரம் போதும் அப்பா. அதுக்கு மிஞ்சி எங்கள் வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி மிஞ்சி வாங்கியிருந்தா ஒப்பு கொடுங்க. சகியை போல நாளத்தனையா திருப்ப கொடுத்துடுறோம் ஆண்டவரே. அப்பா, அநியாயத்தின் காரியங்களை திரும்பி கொடுத்துடுறோம் ஏசப்பா. எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையிலே கூட ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய நீதியை அவர்கள் உள்ளத்திலே நாட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உன் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.